ஐயா, ஆராதிக்கின்றோம் அப்பா, ஆராதிக்கின்றோம் அப்பா. நீ நல்லவர், நீ வல்லவர் ஐயா, நீ பெரியவர் கர்த்தாவே. உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஐயா, நீர் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமென். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா, மகிமைப்படுத்துவோமா. ஆராதிக்கின்றோம் ஐயா, சோதரிக்கின்றோம் சுவாமி. நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா, நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே, எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. சோதரிக்கின்றோம் ஐயா, சோதரிக்கின்றோம் அப்பா. நன்றி தகப்பனே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மகிமை
தேவைகளை சந்தித்த தேவனுக்கு சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து ராஜாதி ராஜனை ஆராதிப்போமா. பாதுகாத்து வழி நடத்தி தேவைகளை சந்தித்து சமாதானத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து வழி நடத்தின தேவனுக்கு நன்றியை செலுத்துவோமா, நன்றியை செலுத்துவோமா. ஆராதிக்கின்றோம் அப்பா. நாம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வு மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. வானிற்கு தேரோடு காணிக்கை வந்தால் உமக்கது ஈடாகுமா? வானிற்கு தேரோடு காணிக்கை வந்தால் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. தேரென்னை பாரென்னை திணிக்காத சுமையென்று உம் நாமம் என்னவென்றே. தேரென்னை பாரென்னை திணிக்காத சுமையென்று உம் நாமம் என்னவென்றே. நிலையென்பேன் நிலையென்பேன் நீங்காத நிலையென்பேன் உம் நாமம் என்னவென்றே. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. கடைசி முறை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். நீர் ஆட்கொண்ட கிருபைக்காக நன்றி அப்பா. நீ பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி இயேசுவே. எல்லா துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கரத்தடி கர்த்தர் நன்றியை செலுத்துவோம்.
பிறகு தமிழும் வாசிக்கப்படும். சங்கீதம் 116 திருப்பிக் கொள்ளுங்கள். 1 19 வரைக்கும் தான் இருக்குது. வாசிச்சிடலாம் இல்லையா? 19 இருக்குது, வாசிச்சிருங்க. 19 இருக்கு, அதை வாசிச்சிருங்க, பரவாயில்ல. சரி, நீங்கள் வாசிங்க. நம்ம தமிழில் 19 வரைக்கும் வாசிக்கலாம். वचन संहिता अध्याय 160 वर्स 1 to 10। मैं प्रभु से प्रेम करता हूँ, क्योंकि उसने मेरा वीणे और विनती सुनी है। उसने मेरे और ध्यान दिया है, अतः मैं अपने जीवन भर उसको है पुकारूंगा। मृत्युओं से पास के मुझे लगता था, मृत्यु लोक से पदों ने मुझे पास लिया था, मुझे संकट और सुख सलान पड़ा। तब मैं प्रभु को उसको नाम से पुकारा, हे प्रभु, तू मेरा प्राण को छुड़ा। प्रभु कृपालु और धर्मिया है, हमारा परमेश्वर दयालु है। प्रभु बोल मनुष्य की रक्षा करता है। मैं दुर्दोष में था, उसने मुझे बचाया। वो मेरा प्राण अपने नींद लो, क्योंकि प्रभु की मेरा उपकार किया है। तूने मेरे प्राण को मृत्यु से, मेरे आंखों से अनुसार से, मेरे प्रियों को गिरने से बचाया। मैं जीवन लो में प्रभु से समक्ष चलता हुआ। मैंने तब बता विश्वास की, तब जे विन्या सोच सो कि मैं अंत पंडित हुआ। आमीन। தமிழில் வாசிக்கலாம். சங்கீதம் 116 1-14 வரைக்கும் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே என் சத்தத்தை 19 வரைக்கும் இருக்குல்ல, 19 வரைக்கும் இருக்குமா? வாசிக்கலாம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவேன் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமும் ஆனவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடருக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் எருசலேமே உன் நடுவில் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, ஆமென். வல்லமையான விசுவாச அறிக்கை செய்யலாம். எல்லாரும் உங்களுடைய பைபிளை கருத்தில் எடுத்து பிடித்துக் கொள்ளுங்கள். வலது கருத்தில் உயர்த்தி பிடிங்க. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாவது உயரட்டும். என் தனிமை நேரங்களில் பயப்படேன். என்னை பாதுகாக்கும்படிக்கு தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார். ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இருக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிற கர்த்தர் உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவர். அவர் என்னை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அப்போஸ்தலர் பவுலிடம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்றவர் என்னோடும் கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடும் இருந்தார். அதுபோல இன்றைக்கு என்னோடும் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கை பயணத்திலே கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். அவர் என்னோடு வருகிறதினாலே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நான் விசேஷித்தவனாய் இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். உட்காரலாம். அனௌன்ஸ்மெண்ட் டைம். காணிக்கை நேரமுமாய் இருக்கிறது. ஆயத்தமாகுங்கள். காணிக்கை எடுக்கிறவங்க முன்ன வாருங்க. வாங்க, எப்சிபா வந்து எடுங்க. நமக்கு Praise the Lord. Praise the Lord. Announcement time. அறிவிப்பு நேரம். கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு நம்முடைய சபையில் வைத்து இங்கிலீஷ் ஆராதனை நடைபெறும். 9 மணிக்கு தமிழ் ஆராதனை. 10 மணிக்கு நம்மளுக்கு கன்னடம் சர்வீஸ் உண்டு. கிறிஸ்மஸ் சர்வீஸ், கிறிஸ்மஸ் ஆராதனை 7:30 மணிக்கு தொடங்கும். எத்தனை மணிக்கு? 7:30. கிறிஸ்மஸ் ஆராதனை 7:30 மணிக்கு தொடங்கும். இந்த வாரம் எந்த கேஸ்டல்ஸுமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கேரல் சிங்கிங் இருக்கிறதுனால உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. அந்த டேட்ஸ் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தேர்ஸ்டே, வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு உங்களுடைய சபையில் வைத்து உபவாச கூட்டம் உண்டு. ஃப்ரீயாக இருக்கிறவங்களாம் அதை கலந்து கொள்ளலாம். அண்ட் நம்மளுடைய அதோடைய செய்தி மாத்திரம் யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணப்படுது. ஸோ அதையும் பார்த்து நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வாரம் சபையில் ஊழியம் செய்கிறவர்கள் பிரேசஸ் சிஸ்டர் ஐஸ்வர்யா. இந்த வாரம் மல்டி ஏரியா கேசஸ் வந்து ஊழியர்களை நடத்துறாங்க. பிரேசஸ் சிஸ்டர் ஐஸ்வர்யா, ஆஃபரிங் பிரதர் முத்துக்குமார், கன்னட ஸ்கிரிப்சர் ரீடிங் சிஸ்டர் டீனா, தமிழ் ஸ்கிரிப்சர் ரீடிங் சிஸ்டர் ஸ்டெல்லா, வல்லமையான விசுவாச அறிக்கை வாசிக்கிறவங்க சிஸ்டர் கலைசெல்வி. அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டர் ஜாய்ஸ். டுடே சர்வீஸ் இன்றைக்கு சர்வீஸ் முடிஞ்ச உடனே பிரதர் சஞ்சய் டீம்ல இருந்து ஃபீல் பண்ண முடியாங்க. சஞ்சய் பிரதர் இல்ல, கில்பர்ட் பிரதர் இருந்து ஃபீல் பண்ண over to pastor. Hallelujah. Praise the Lord. வருகிற வாரத்தில் நமக்கு கேரல்ஸ் உண்டு. நம்ம வந்துட்டு 16ஆம் தேதி, அதாவது நாளையிலிருந்து தொடங்குகிறது. 16, 17, 18 இந்த நாட்களிலே தொடங்க போகிறது. 16ஆம் தேதி துடனா நகர் தங்கமலையிலே கேரல்ஸ் நடத்தப்படுகிறது. 17ஆம் தேதி காவல் பயில் சென்றா, அப்புறம் எம்எம்லேயோ, சுல்தான் பாளையம், அப்புறம் பைப்பநல்லி, ஆர்எஸ் பாளையம், இந்த ஏரியாக்களில் 17ஆம் தேதி இருக்கும். 18ஆம் தேதி கண்ணூர் பகுதியில் இருக்கும். 17ஆம் தேதி ஹெப்பால் பகுதியில் கூட இருக்கும். அதனால எல்லாரும் ஆயத்தமாகுங்கள். குரூப்ல நாங்கள் போட்டிருக்கிறோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அதை பார்த்து நீங்க ஆயத்தமாக இருக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த முறை வந்துட்டு 2 டீம் வரும். ஒன்று வந்துட்டு பாஸ்டப்பா ஒரு டீம், ஜோஷ்வானா அவங்க டீம் வருவாங்க. 3 நாளைக்குள்ளாக நம்ம முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு டீம் போவாங்க. அந்த 2 டீமும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியிலும் யூத் மீட்டிங்லும் போட்டுக்கிறோம். அவங்க ஆஃப்டர் த சர்வீஸ் இருந்து, சர்வீஸ் முடிஞ்ச உடனே இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி புதிய பாடல்கள் கற்றுக் கொடுக்க போறாங்க குயினாக்கா. அதனால நீங்க எல்லாரும் இருந்து அதை நீங்க என்ன பண்ணுங்க, கற்றுக்கொண்டு நாளைய தினத்திலே எல்லாரும் 5 மணிக்கு
என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இங்க நம்ம வீட்டில் தான் தொடங்க போகுது, நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால நீங்க நம்ம 2 டீமும் என்ன பண்ணிடுங்க, இங்க வந்துருங்க. வந்துட்டு இங்க இருந்து நம்ம ஜெபித்து நம்ம தொடங்கி நம்ம போகலாம். அதற்காக எல்லாரும் ஆயத்தமாக வந்துருங்க. காணிக்கைக்காக நம்ம ஜெபித்தல். பருகி பெருக கர்த்தாவை நீரை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே இயேசுப்பா. கொடுத்த ஒவ்வொரு கரங்களை கர்த்தாவை நீர் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. கொடுக்காத கரங்களை கர்த்தாவை அடுத்த வாரத்திற்கு கொடுக்க கர்த்தாவை அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. துதி தரங்களுக்கு முதல் கேள்வி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெற்றி நடத்துகிறாவே. ஆமென். பிறகு இந்த 2 டீம், அதில் வந்துட்டு ராஜேஷ் அவங்க டீம் இருக்கு, நீங்கள் ஆஃப்டர் சர்வீஸ் உங்கள் டீமை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் கில்பர்ட் நீங்கள் உங்கள் டீமை செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ்க்கு இருங்க. ஆஃப்டர் த சர்வீஸ் இருக்குது, சாயங்காலமும் இருக்குது, 5 மணிக்கு நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதனால் நீங்கள் பேசிக்கங்க ஆஃப்டர் த சர்வீஸ் எத்தனை மணிக்கு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்குலாம் 5 மணிக்கு சொன்னால் 6 மணிக்கு தான் வருவீங்க. ஏன்னா அந்த காரியம் அப்படியாக இருக்குது. அதனால நீங்கள் ஏற்ற வேலையில சொல்லி நீங்கள் வந்து சேர்ந்து அந்த ப்ராக்டிஸ் கண்டிப்பாக செய்யணும். வருகிற வருஷத்துலேருந்து நாம் என்ன பண்ணலாம், அக்டோபர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கேரல்ஸ்க்காக நம்ம என்ன கிறிஸ்மஸ் கேரல்ஸ்க்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ராக்டிஸ். ஏன்னா சமயம் குறைவாக இருக்கிறதுனால வேற இடங்களுக்கு இவங்கெல்லாம் போகிறதுனால நமக்கு சமயம் இல்லாமல் போகிறது. அதனால அடுத்த வருஷத்துலேருந்து அப்படியாக பண்ணலாம். அதுக்காக நீங்கள் வந்துட்டு ஒருத்தரும் மிஸ் பண்ணாத படிக்க வந்து நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பிறகு வந்துட்டு நம்ம நார்த் இந்தியாவில் மிஷினரிஸ் அவங்களுக்காக கிறிஸ்மஸ் டைமில் நம்ம ஹெல்ப் பண்ணுறது உண்டு. பாஸ்டர்ஸ்கள் அவங்க வந்து ஏழ்பட்ட பாஸ்டருங்க பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அனுப்புகிறோம் நம்ம இல்லைங்களா. ஒவ்வொரு வருஷம் அனுப்புறது உண்டு. உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ணுங்க, கொடுங்க. அடுத்த வருஷம் அவங்க வருவாங்க. அந்த சமயத்தில் நம்மளால் முடிஞ்ச காரியங்கள், வேற துணிகள் கொடுக்குறது, வேற காரியங்கள் எல்லாம் கொடுக்குறதெல்லாம் பண்ணலாம். இந்த முறை அவங்களால பணத்தினாலும் நம்ம அவங்களுக்கு தாங்கலாம். இத்தனை பிள்ளைகளுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஒரு மீல்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க. அதனால நம்ம என்ன பண்ண, அவங்களுக்கு உதவி செய்ய அவங்க கேட்டுருக்குறாங்க. ஒரிசா மாநிலத்தில் அவங்க கேட்டுருக்குறாங்க. 10 பாஸ்டர்களுக்கு நம்ம கொடுப்பது உண்டு. அவங்க சொல்றாங்க அந்த காசை வந்து நாங்கள் எங்களுக்கு என்ன பண்றோம், கொடுக்குறோன்னு. நம்மளால முடிஞ்சது எவ்வளவு முடியுமோ நம்ம என்ன பண்றோம், கொடுக்கலாம். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்பேற்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய கரங்களை இன்னும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிறகு இந்த அப்புறம் பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் நம்ம ஒவ்வொரு கேர் செல்ல இருந்து என்ன பண்றோம், இந்த சண்டே ஊழியம் கொடுக்குறோம் இல்லைங்களா. கேர் செல் லீடர்ஸ் பிஃபோராகவே என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு எப்படியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்துங்க. அவங்கள சமயத்துக்கு வரும்படியாக சொல்லுங்க. நீங்களும் கூட சபை மக்கள் என்ன பண்ண, உங்களுக்கு ஊழியம் கொடுக்கப்படும் போது அது அசதியா எண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சமயத்திற்கு வந்து அந்த காரியத்தை செய்யும்படியாக அந்த ஒரு வாரமாக என்ன பண்ணலாம், நீங்க சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நீங்க செய்யுங்க. கொடுக்கப்பட்டதை செய்யாம இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் அதுக்கு உங்களுக்கு கணக்கு கேட்பார். ஏன்னா அநேக சபைகளே இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது கிடையாது. நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னா, நீங்களும் நம்மளுடைய மிஷன் என்ன இருக்குது, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள், சீஷர்கள் ஆக்குங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள் இல்லைங்களா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால. அப்படி நீங்க வந்துட்டு நம்ம வீட்டு காரியம் பார்க்கணும், கர்த்தருடைய காரியத்தை பார்க்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதனால நீங்க என்ன பண்ணிடாத, பின்தங்கி நிற்காதீங்க. இன்னைக்கு பாருங்க எம்எம் லேஅவுட்ல நிறைய பேர் என்ன பண்ணல, வரல, அந்த காரியத்தை செய்யல. அதனால நீங்க கேர்செல் லீடர்ஸ் என்ன பண்ணுங்க, முன்னதாகவே அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு வரும்படியாக நீங்க கொஞ்சம் உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே. சபைக்கு யாராச்சும் முதல் தடவை இருக்கீங்கன்னா வந்து எந்திரிச்சு உங்களுக்காக நம்ம சொல்லிக்கிறோம். யாராச்சும் பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்களா இந்த வாரத்துல? வெட்டிங் ஆனிவர்சரி, திருமணம், யாராச்சும் வெளியூருக்கு போறீங்களா இந்த வாரத்துல? இதுவேளை நம்ம எல்லாம் கண்களை மூடி பிரியா வரும். ஆனந்த் ஒரு ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க, கடைசி பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. கடங்களை அவருக்கு நேராக நீட்டி நம்ம சபையாக ஆசீர்வதித்து சொல்லி ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக செலுத்துகிறோம். நேற்று ஏசப்பா ஆண்டவரே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்க. கடைசி விளக்காவும் மற்ற அனைவரும் கரங்களை ஒப்புக்கொடுத்து சொல்லியிருக்காங்க.
இந்த நேரத்தில் ஏசப்பா கடந்த வருடத்தில் ஏசப்பா உமக்காக கர்த்தாவே ஏதாவது ஒன்று செய்யணும் என்ற வாஞ்சையை கர்த்தாவே அவர்களுக்குள்ளாக நீர் ஆண்டவரே ஆழமாய் பதிக்க வேணுமா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அதை ஆண்டவரை உபயோகிக்கவும் ஆண்டவரே உமக்காய் எழுப்பி பிரகாசிக்கவும் ஆண்டவரே அப்பா மகள் கர்த்தாவே எழுப்பி காரியங்களை செய்ய நீர் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே போன வருஷத்துல கர்த்தாவே எத்தனை கர்த்தாவே பாடுகள் ஆண்டவரே அநேக காரியங்கள் மத்தியில் ஏசப்பா நீர் ஆண்டவரை நடத்தி அப்பா நீர் ஜீவனுள்ள தேவன் என்று ஒவ்வொரு நாளும் நிரூபித்தீர் கர்த்தாவே அதே போல இன்னும் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தினேன் நேற்று ஆண்டவரே ஆண்டவரே வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே உமக்குள்ளாய் கர்த்தாவே குடும்பமாய் ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேமிப்போம் என்ற வசனத்தின் பிரகாரமாய் இவர்கள் எழும்பி பிரகாசிக்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே சபையாய் சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே இது ஆண்டவரே போன வருஷத்தில் இந்த வருடம் வரைக்கும் ஐயா கண்ணின் இமை போல நீர் பாதுகாத்து ஆண்டவரே அப்பா அழகாய் கர்த்தாவே அவர்களை ஒன்றாய் நீர் நடத்தி வந்தீர் ஏசப்பா இதுக்கப்புறம் கூட எந்த ப்ராப்ளம்ஸும் பிரச்சனையும் குடும்பங்களில் ஆகாதபடிக்கு ஆண்டவரே நீர் மூத்த தலைவராக இருந்து குடும்பத்தை நடத்தி அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் மெசேஜ் நம்ம கடந்து செல்லலாம் எல்லா கரங்களை தட்டி பாஸ்டர் ஜோஷுவா Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 128. முதலாவது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இங்க ரெண்டு விஷயம் இருக்கு இல்லைங்களா? என்னென்ன விஷயங்க? கர்த்தருக்கு பயப்படுதல், ரெண்டாவது வழிகளில் நடக்கிறது. அவருடைய வழிகளில் நடக்கிறது என்னங்க? கீழ்ப்படிதல் இல்லைங்களா? இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஆமா இல்லைங்களா? ஸோ காலை வேளையில இந்த வசனம் நான் வாசிச்சிருக்கோம். சில கேள்விகளை கேட்கணும். இப்போ நாங்க வேலைக்கு லேட்டாக போனா என்ன ஆகுங்க? சேலரி கட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஓகே. வீட்டுக்கு லேட்டாக வந்தா திட்டுவாங்க இல்லைங்களா? சரி, நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், யாரோ ஹார்ன் அடிச்சாங்க, திரும்பி நீங்கள் திட்டினீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்பி ஹார்ன் அடிக்கும், மறுபடியும் அவங்க திட்டுவாங்க இல்லைங்களா? ஸோ நீங்கள் வேற பற்றி நீங்கள் குறை சொன்னீங்களா? உங்களை பற்றி சொல்லுவாங்களா இல்லையா? அது தெரியாது, சொல்லுவாங்க இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒரு விளைவு இருக்குது. ஆமாம் இல்லைங்களா? செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் விளைவு இருக்குது. நாங்கள் டைமுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணாங்க? ஃபஸ்ட்டு சீக்கிரமாக ரெடி ஆகணும் இல்லைங்களா? நாங்கள் டைமுக்கு போகாத நாங்கள் வேறவங்க மேலே நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஆமாம் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு விளைவு உண்டு இல்லைங்களா? ஸோ இப்போது நாங்கள் வாசித்த வசனம் பிரகாரம் இப்படி நாங்கள் இருந்தோன்னா என்ன விளைவுகள் நம்மளுக்கு இருக்கும்? விளைவுகள்னா வாட் இஸ் த பிளெஸிங்? ஸோ ஆசீர்வாதம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த வசனத்தை மறுபடியும் நாங்கள் வாசிக்கலாங்களா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னு சொன்னால் என்னங்க? கற்பனைகளை கை கழுவுது, கீழ்ப்படுகிறது. இது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற காரியம் நம்மளுக்கு எப்படி ஆசீர்வாதம் பெறுது ஈஸி, அது எப்படி செய்யணுன்றது நான் இன்றைக்கி பேச போகிறேன். சரிங்களா? ஸோ இது பிரகாரம் நீங்கள் கீழ்ப்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. ஆமென். வாசிக்கலாங்களா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் இல்லை, அவ்வளோதாங்க. தீமையை வெறுப்பது. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நாங்கள் என்ன பண்ணாங்க? ஸோ தீமைன்றது என்னங்க?
தீமைன்றது என்னென்ன காரியங்க இருக்குங்க தீமையில்? கோபம், சொல்லுங்க. வாட் கம்ஸ் அண்டர் ஈவில்? தீமை கீழே என்னென்ன வருதுங்க? பெருமை, கோபம், பொறாமை, கோல் மூட்டுறது, ஜட்ஜிங் அதர்ஸ், விரோதமாக பேசுறது, ஃபால்ஸ் விட்னஸ், ஓகே, பொய் சாட்சிகள் சொல்றது, ஏமாத்துறது, பொய் சொல்றது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஆனால் எல்லா காரியங்களும் நாங்கள் என்ன பண்ணுங்க? வெறுக்கணும். இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் நாங்கள் வெறுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம் இல்லைங்களா? இது வெறுக்கிறதுனால தான் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுதான் கர்த்தருடைய பயம். அது நாங்கள் அதிலிருந்து நாங்கள் தூரம் இருந்தால் கர்த்தருடைய பயம் நம்மளுக்குள்ள இருக்குன்னு சொல்லுது இல்லைங்களா? ஸோ கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கும்போது தீமையை நாங்கள் வெறுக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய பயம். ஹல்லேலூயா. பக்கத்துக்கு சொல்லுங்க, தீமையை வெறுக்கணும். திருப்பியும் சொல்லுங்க, அவங்களுக்கு சரியா கேட்கல. சொல்லுங்க, வெறுத்தா தான் கர்த்தருடைய பயம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லிடுங்க. ஆமென். 2ஆம் வசனம், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஹல்லேலூயா. எப்போ நாங்கள் கர்த்தருடைய பயம் உணர்வோம்? இது எல்லாத்தையும் வாசிக்கலாங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? ஞானத்தை, ஆமாம், ஃபஸ்ட்டு ஞானம் இருக்கணும் இல்லைங்களா? ஞானம் இருந்தால் தான் நம்மளால அது பகுத்தறிய முடியும், அது கர்த்தருடைய பயம் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஞானத்தை நாங்கள் என்ன பண்ணோங்க? எப்படி நாங்கள் கூப்பிட்டோங்க? வானா வந்துடுதுங்களா? ஜெபத்தில் நாங்கள் ஞானத்தை நிச்சயமாக நாங்கள் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூட நாங்கள் உறவாடும் போது அந்த ஞானம் என்ன ஆகுதுங்க? நம்மளுக்கு பெருகும் இல்லைங்களா? புத்தியை நாங்கள் என்ன பண்ணோங்க? சத்தமிட்டு. ஏன் சத்தமிட்டு அழைக்கணும்? நாங்கள் பேசுறது நம்மளுடைய செவி கேட்கணும். விசுவாசம் எப்படி வருதுங்க? அது கேட்குறதுனால இல்லைங்களா? சத்தமாக நாங்கள் பேசும்போது தான் அந்த விசுவாசம் நமக்கு கேட்குது. அது கேட்குறப்போ நாங்கள் என்ன பண்ணோங்க? நாங்கள் திடன் படுறோம், விசுவாசம் அதிகரிக்குது. அதே போல் நாங்கள் புத்தியை நாங்கள் என்ன பண்ணோங்க? சத்தமாய் நாங்கள் பேசணும். அதனால தான் வேறவங்கள நாங்கள் என்னன்னு திட்டக்கூடாது. இவ்வளோ ஸ்டைலாக திட்டுறீங்களா? முட்டாள். ஸோ இது நாங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகுதுங்க? புத்தியை நாங்கள் சத்தமிட்டு நாங்கள் அழைக்கணும். ஆனால் அதே வாய்னால நாங்கள் வேறவங்களை நாங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு என்ன கேட்குதுங்க? அவங்களுக்கு புத்தி இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேறவங்க வாழ்க்கையின் மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குறை கூறுறீங்க. அந்த குறை அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? ஆமாம், அப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அது மனசுக்குள்ளே பதியும். அதை நாங்கள் செய்கிறது தீமையா இல்லைங்களா? அப்போ நாங்கள் வேறவங்களையும் குறை கூறுறது தீமை. அடுத்தவங்கள நாங்கள் இப்படி பேசுறது தீமை. அப்படி நாங்கள் பேசுறதுனால கர்த்தருடைய பயம் நம்மளுக்குள்ள இல்லை. அந்த தீமையை நாங்கள் வெறுக்கணும். கோவம் வந்தாலும் நாங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க? பாவம் செய்யக்கூடாது. இதுதான் பாவம் செய்யக்கூடாது. கோவம் வந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வாயில் அந்த வார்த்தை வரக்கூடாது. நம்ம பசங்களுக்கு நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் ரொம்ப திட்டுறோம். ஆனால் திட்டும் போதும் நாங்கள் எப்படி திட்டினோங்க? இந்த மாதிரி பேசாதவனும் நாங்கள் திட்டினோம். மறுபடியும் இப்படி செய்யாத அப்படி சொல்கிறது எதாவது தப்பு இருக்குங்களா? அது சொல்லிட்ட பிறகு சில வார்த்தைகளை நாங்கள் ஆட் பண்ணால் தான் பிரச்சனை.
அதுதான் முக்கியமானது. கோவப்படுங்க, திட்டுங்க, ஆனால் திட்டும் போது நீங்கள் வார்த்தையை அழுந்து நாங்கள் பேசணும். இல்லைன்னா என்ன ஆகுங்க, நாங்கள் பேசுகிறது தான் அவங்க காதில் கேட்கும். அது கேட்குறதுனால அவங்களுக்குள்ள அது மனசுலேயே அது ஓடிட்டே இருக்கும். இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, புத்தியை நாங்கள் வாயால் சொல்லாமல் அவனுக்கு அது தான் கேட்டிருக்குது. நான் முட்டாள். சாதாரண என்ன பண்ணுறான், அதே வார்த்தையை வச்சு அவனுக்குள்ளாக அதை வளர வைக்கிறான். நெக்ஸ்ட் டைம் அந்த பிள்ளை படிக்கும் போதும் ஏறுறதில்ல. நெக்ஸ்ட் டைம் அந்த வேலை செய்யும் போதும் பயத்தில் செய்வாங்க. ஒரு வேலை இப்படி செய்யும் போது ஹெய் சரியா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு வார்த்தை சொல்கிறோம். அப்போ என்ன அதுங்க பயம் வருது. நெக்ஸ்ட் டைம் அந்த வேலை செய்ய முடியுமா தைரியமா? இல்லை. குறை கூறுதும் தீமை தான். சரி, நீங்கள் அது செய்யாதீங்க. அது வீட்டில் பசங்களுக்கு மாத்திரம் இல்லை, ஒருத்தர் நாங்கள் பேசும்போதும், கணவன் மனைவியும் பேசும்போதும் நாங்கள் அப்படி பேசக்கூடாது. இந்த வேலை நீ பண்ணுறியே, உனக்கு அறிவு இல்லையா? நாங்கள் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சொந்த சரீரத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம், குறை கூறுறோம். சொந்த சரீரத்தை நாங்கள் குறை கூறும் போது என்ன ஆகுதுங்க, தீமை உண்டாகுது. அப்போ நம்மளுக்குள்ள கர்த்தருடைய பயம் இல்லை. ஏன்னா உங்களுடைய மாமனாரும் சரி, மாமியாரும் சரி, அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, தங்கச்சி, அண்ணன் யார் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவங்க. முதலாவது. இரண்டாவது, கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க. அவங்கள நீங்கள் குறை கூறும்போது என்ன ஆகுதுங்க, உங்களுக்குள்ள கர்த்தருடைய பயம் இல்லாமல் போகுது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய பயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் குறை கூறுறது நாங்கள் நிறுத்தணும். ஓகே, அடுத்தது வாசிக்கலாங்க. அதே வசனம் கண்டினியூ பண்ணுங்க. அதை வெள்ளியை போல் ஆமென். புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். ஹல்லேலூயா. நாங்கள் எப்படி நாடணும், எப்படி தேடணும், நம்மளுக்கு அது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோங்க, அது தேடணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பயம் உடனே வராது, அது தேடணும். அது தேடணும்னா இதுதான் வெள்ளியும் பொண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் பொக்கிஷம். இதெல்லாம் நாங்கள் தேடணும், இதில் நாங்கள் நாடணும். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு கர்த்தருடைய பயம், உண்மையான பயம் வரும். இல்லைன்னா சரி கர்த்தருடைய வார்த்தையை படித்தேன் ஆயிடுச்சு. ஆனால் இது தேடி நாடும்போது தான் நம்மளுக்கு உண்மையான கர்த்தருடைய பயம் நம்மளுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் நீங்கள் அந்த சங்கீதம் 128 முதலாவது வசனத்தில் யாருங்க பாக்கியவான், கர்த்தருக்கு பயப்படுறவன். ஆனால் அந்த பயம் எப்படி இருக்குனாங்க, முதலாவது என்னங்க, தீமையை வெறுக்கணும். ரெண்டாவது நாங்கள் என்ன பண்ணங்க, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அதுக்கப்புறமா என்னங்க, வெள்ளியை போல நாடணும், புதையல் போல் தேடணும். அப்போதான் நம்மளுக்கு என்ன ஆகுங்களா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதென்று நீங்க உணர்வீங்க. ஹல்லேலூயா. ஸோ பயம் என்கிறது ஒரு உணர்வு. அந்த உணர்வு வரணும் அப்படின்னு சொன்னா நாங்க இவ்வளவு நாங்க செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பயம் ரொம்ப முக்கியமானது. இவங்க ஏன் பயம் இல்லாத நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வெள்ளியும் பொண்ணையும் நாடவில்லை, பொக்கிஷத்தையும் தேடவில்லை. அதனால தான் பயம் இல்லாத நடக்கிறாங்க. அது நாங்கள் போய் குறை கூறி நாங்கள் சொல்றது பதிலாக நீ வேதத்தை வாசின்னு சொல்லி நீங்கள் திருத்துங்க. கர்த்தர் பயம் இல்லாத எப்படி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்றது பதிலாக பயம் இல்லாத இருக்கிறதுனால நீ கர்த்தருடைய வார்த்தையை வாசி, ஜெபத்தில் தரித்திரு அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எடுத்து படிப்பாங்க. ஆனால் நாங்கள் குறை கூறுறதுனால என்ன ஆகுங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசமும் போயிடும். எப்போ பார்த்தாலும் குறை கூறுறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய பயம் நாங்கள் நாடணும், நாங்கள் தேடணும். கர்த்தருடைய பயம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தீமையை நாங்கள் வெறுக்கணும்.
ஆமென். அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். ஸோ நாங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு கர்த்தருடைய பயம் இருக்கும், இல்லைங்களா? அப்பா என்ன சொல்லுங்க அடுத்தது அந்த வசனம்? அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன பண்ணுங்க, குறை தேவையில்லையா? கர்த்தருக்கு பயந்து நாங்கள் ஜீவிக்கணும். கர்த்தருக்கு பயந்து நாங்கள் ஜீவிக்கணுமா, நாங்கள் தீமையை வெறுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தேடணும். ஆமென். பரிசுத்தமாக நாங்கள் ஜீவிக்கணும். அதுதான் கர்த்தருடைய பயம். இடியாப்பட்ட கர்த்தருடைய பயம் இருந்தால் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது எக்லீசியாஸ்டிஸ். ஓகே, பிரசங்கி 8:12. பிரசங்கி 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கேட்கலாம் இல்லைங்களா? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க, ஆமா இல்லைங்களா? பாவம் எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுதுங்க? பாவிகள் நீடித்து வாழ்ந்தாலும். ஏன் இவங்களுக்கெல்லாம் சாவு வர மாட்டேங்குதுன்னு கேட்டிருக்கோமா இல்லையா? கேட்டிருக்கிறோம், ஆமா இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்க? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று. நன்றாயிருப்பவர்கள் நாங்க தான். ஹல்லேலூயா. அவன் எவ்வளோ நாள்னா வாழ்ந்துட்டு போட்டோம், எவ்வளோ நாள் 100 மடங்கு அவங்களுக்கு ஆசீர்வாதம், அவங்களுக்கு அந்த உலக பிரகாரமான விஷயங்கள் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறது, சமாதானமா இருக்கிறது யாருங்க? நம்ம தான். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு தான் இந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நாங்கள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பயத்தில் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சந்தோஷமா இருக்க முடியாது, சமாதானம் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாருங்க? சமாதானத்தை கொடுக்குறார், இல்லைங்களா? நீடிய நாட்கள் கொடுக்குறார். ஆமென். ஸோ கர்த்தருடைய பயம் இருந்தால் நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நிச்சயமாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, சங்கீதம் 128:1. இப்போ கர்த்தருடைய பயம் அதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அடுத்தது நாங்கள் என்ன பார்க்குறோங்க? அவர் வழிகளில் நடக்கிறவர்களை பற்றி நாங்கள் பார்க்கலாம். கீழ்ப்படிதல். ஸோ என்ன மாதிரி கீழ்ப்படிதல், அத்தானே இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும், கர்த்தருடைய பாதையில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், டியூட்ரானமி சாப்டர் 6, உபாகமம் 6:4 இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. என்னங்க முதலாவது என்ன பண்ணுங்க? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும். இந்த 3 விஷயம் என்னங்க? இதயம், ஆத்மா, பலன். திருப்பி சொல்லுங்க, என்னங்க? இருதயம், ஆத்மா, பலன். ஏங்க 3 வேணும்? இருதயம் தான் போதாதா? இருதயம் இருந்தால் போதாதுங்களா? முழு உள்ளத்தோடு கூட கர்த்தர் ஆராதிச்ச போதாதா? அதான் நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா? மனசுலேயே நான் ஜெபிச்சுக்கிறேன், போதும் இல்லையா? ஆமாம் இல்லைங்க? கர்த்தருடைய பயம் எனக்கு மனசில் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்க? முழு இருதயத்தோடும். 2வது என்னங்க? இருதயமும் ஆத்மாவும். ஆத்மா எதுக்கு முக்கியங்க? ஆவிக்குறான ஜீவிதத்துக்கு, இல்லைங்களா? இருதயம் எதுக்குங்க? பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு. 3வது என்னங்க? ஏன் பலன் வேணும்?
அவர் கொடுத்த நம்ம பலன், அது பிரயோஜனப்படுத்தி கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இது 3 நாங்கள் செய்யணும் இல்லைங்களா? ஹல்லேலூயா. அந்த ட்ரினிட்டி ஆஃப் ட்ரினிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்துவத்திலே ஒரு ஸோ காட் த ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். அதே போல் இந்த 3 கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்கிறதுக்கு இந்த 3 நம்மளுக்கு தேவை. ஆமென். ஸோ என்னென்னங்க? இருதயம், ஆத்மா, பலன். ஹல்லேலூயா. ஸோ இருதயம் எதுக்குங்க? பரிசுத்தமாக ஜீவிக்கிறதுக்கு. ஆத்மா ஆவிக்குரியான ஜீவிதத்தில் நாங்கள் வளர்கிறதுக்கு. 3வது பலன் எதுக்குங்க? கர்த்தர் கொடுத்தது கர்த்தருக்காக நாங்கள் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா பலன் இல்லைன்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியுங்களா? இல்லை இல்லைங்களா? இது ஒரு டெஸ்ட்மனி நான் கேட்டேன். இது ஐ திங்க் பாஸ்டர் ஜான் ஜெப்ராஸ் தான் சொன்னார் இந்த டெஸ்ட்மனி. ஸோ அவர் பைபிள் காலேஜில் அவர் படிச்சுட்டு இருக்கும்போது டீச்சர்ஸ் அவங்கள கேட்டாங்களாம், உங்களுக்கு சாட்சி என்னப்பா, உங்கள் சாட்சியில் வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் ஒருத்தராக சொல்லிட்டு வந்தாங்களாம், எனக்கு பெருக்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் கர்த்தர் அதை அற்புதமாக நான் பெறுந்தேன், ஸோ அற்புதமான பெறுவேன் நான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாராம். இன்னொருத்தருக்கு அவருக்கு போலியோ இருந்துச்சான், ஆனால் கர்த்தர் சுகமாக்கினார் அப்படின்னு சொல்லி ஒருத்தராக சொல்லிட்டே வந்தாங்களாம். இவர்கிட்ட வந்து கேட்டாங்க, உன்னுடைய சாட்சி என்னப்பா அப்படின்னு சொல்லி. என்னுடைய சாட்சி, நான் சரியாக படிக்கலை, நான் சரியாக ஒபீடியண்ட்டாக இருக்கல அப்படின்னு சொல்லி, கீழ்ப்படிதலாக இருக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு வீட்டில் போயிட்டு அவர் ஜெபிச்சாரா, ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு சாட்சியே இல்லையே, போய் சொன்ன உடனே வேறவங்களுக்கு அது மனசு ஹார்ட் டச்சிங் அப்படின்னு என்னாச்சு, இருதயத்தை தொடர மாதிரி ஒரு சாட்சி இல்லையே ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையோடு பிறந்தாங்க, நீ எந்த பிரச்சனையும் இல்லாத சுகமாக நீ பிறந்தே, அதே ஒரு சாட்சி தானே அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நாங்கள் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, இருதயம், ஆத்மா, பலன், கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்துருக்காரு, சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமாக கர்த்தரை கீழ்ப்படிங்க. கர்த்தாவே எனக்கு இது இல்லை, கை கால் கண்ணு மூக்கு வாய், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, அது ஜீரணமாகறதுக்கு ஒரு வயிறு, எல்லாமே இருக்குது. ஆமாம் இல்லைங்களா? ஆனாலும் நல்லா இல்லையே, வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியலையே. கர்த்தர் ஜீவன் கொடுத்துருக்காரு, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஆசீர்வதிச்சு சாப்பிடும்போது அந்த சாப்பாடும் ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. குறை சொல்லி சாப்பிடும்போது என்ன ஆகுதுங்க? ஜீரணமாகுங்களா? அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னும் அதிகமாக குறை சொல்லுவோம், மூணால் தான் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இருக்கிற சாப்பாடு ஆசீர்வதிச்சு நாங்கள் சாப்பிடலாம் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் பலனோடு கூட நாங்கள் கர்த்தர் ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் முக்கியமானதுங்களா இல்லைங்களா? ஆமென். தொடர்ந்து வாசிங்க அடுத்த வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போது, வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிறது போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல். இல்லை, அவ்வளோ தூரம். ப்ரீவியஸ் வர்ஸ் 7th வர்ஸ் நீங்கள் போடுங்க. இதெல்லாம் யாருங்க வீட்டில் எப்படி பேசணுங்க? கருத்தாக நாங்கள் பேசி என்ன பண்ணுங்க? உட்காரும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும், எழுந்து நிற்கும் போதும். ஹல்லேலூயா. அவைகள்னா என்னங்க? கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தருடைய கட்டளைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாத்தையும், அற்புதங்களை எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு நேரம் கர்த்தரை பற்றி நீங்கள் பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா. இதுதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்னங்க? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கணும். என்னங்க? ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கர்த்தருடைய நன்மைகளை நீங்கள் சொல்லணும், ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய அற்புதங்களை நீங்கள் சொல்லணும். அது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிங்க? யாருடைய பொறுப்புங்க? பெற்றோர்களின் பொறுப்பு. ஆமாம் இல்லைங்களா? பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இப்படி போனால் திட்டுது, இப்படி வந்தால் திட்டுதுன்னா என்ன ஆகிடுங்க? நீங்கள் குறை சொல்கிறீங்க. குறை சொல்கிறது
தீமை கர்த்தர் பயம் உங்களுக்கு இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நான் கீழ்ப்படினேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும். இப்போது பாஸ்டர் அது ஒரு எக்ஸாம்பிள் சாட்சியை நான் சொல்கிறேன். அந்த பழைய சர்ச்சில் இருக்கும்போது பாஸ்டர் சொல்லியிருப்பார் அந்த சாட்சியை. அந்த பெரிய ஸ்பீக்கர் இருக்குல்ல, அவர் எப்பவுமே அந்த இடத்துல பார்த்து இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் வரும் அப்படின்னு சொல்லுவார், இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சண்டையும் அவர் சொல்லுவார். சொல்லி சொல்லி கடைசியில் ஒருத்தர் வந்து ஸ்பீக்கர் நம்மளுக்கு வாங்கும்படியாக உதவி செய்தார். ஹல்லேலூயா. இல்லாத ஒரு காரியத்தை நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் பேசணும். பசங்க படிக்கலையா, ஒவ்வொரு தடவை போகும்போது ஏசப்பா இந்த பிள்ளை நல்லா படிப்பான், ஏசப்பா இந்த பிள்ளை நல்லா ஆராதனை செய்வான், ஏசப்பா இந்த பிள்ளை நல்லா ஜெபிப்பான். ஒவ்வொரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்க, போக்கிலும் வரத்திலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தை அவங்க மேலே பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க. பிஸ்னஸ் செய்கிறாங்களா போகிறாங்களா, இந்த பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க ஏசப்பா. பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வரட்டுங்க, இந்த பிள்ளை உங்களை விட்டு போகக்கூடாது கர்த்தாவே, எந்த தீமையும் அவனை அணுகக்கூடாது கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, பிள்ளைகளை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. பார்க்கும்போது எரிச்சல் படாதீங்க. எரிச்சல் வந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏசப்பா இந்த எரிச்சலை எடுத்து போடுங்க கர்த்தாவே, நீங்கள் ஆசீர்வதிக்க வைங்க. இது கீழ்படுகிறது. ஏன்னா கர்த்தர் பார்த்த இடத்துல கர்த்தர் யாருன்னு எவ்வளோ பேரை திட்டினாங்க பைபிளில்? ஏசப்பா எல்லாரும் திட்டினாரா? கர்த்தருடைய பயம். ஓகே, ஜஸ்ட் கிடிங். ஓகே, ஸோ என்ன ஏசப்பா எல்லாரையும் திட்டினாருங்களா? திட்டினாங்களா இல்லைங்களா? எப்போ திட்டினாருங்க? ஏசப்பாவை திட்டினாங்க. ஆனால் ஏசப்பா திட்டினாரான்னு கேட்குறேன். எப்போ திட்டினாருங்க? எப்போ கோவப்பட்டாருங்க? தேவாலயத்தில். ஆமாம் இல்லைங்களா? அந்த நேரத்தில் அவர் கோவப்பட்டார். அந்த இடத்துல அவர் என்ன சபித்தாரா? ஏன் தேவனுடைய ஆலயத்தை நீ கல்லர்களின் குகையாக மாற்றினீர் அப்படின்னு தான் கேட்டார் கேள்வி. ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணலங்க, இந்த இதை நான் சபிக்கிறேன் அப்படி சொல்லலை இல்லைங்களா? அதே போல் கோபம் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, பாவம் செய்யாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படியணும். எப்படியாப்பட்ட கீழ்ப்படிதல் தேவைங்க? நாங்கள் போக்கிலும் வரத்திலும் உட்காரும்போது எந்திரிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணோம், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பேசிகிட்டே இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், அவருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய அற்புதத்தை நாங்கள் சொல்லணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சிச்சு இந்த விஷயங்கள்லாம்? கர்த்தர் இது ரெட் சி எப்படி பிளந்தார், செங்கடலை எப்படி பிளந்தார், எப்படி தெரிஞ்சிச்சுங்க? அவ்வளோ நாட்கள் ஆன பிறக்கும் அந்த சாட்சி இன்னும் இருந்தது இல்லைங்களா? ஏன்? ஒவ்வொரு நாளும் அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க ஸோ அது தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்ததுனால தான் இப்போதைக்கும் நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் சொல்ல முடியுது இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகுதுங்க, உங்கள் பிள்ளைகள் வளரும் போது அவங்க வேறு அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஸோ இதுதான் நாங்கள் கீழ்ப்படிதல். ஓகே, இந்த படியான கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு தேவை. அடுத்ததுங்க, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. ஆமென். அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது. ஆமென். அவ்வளோ போதுங்க. இந்த 2 வார்த்தைகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒலிவு மரம், அதுக்கப்புறம் இன்னும் என்னங்க, திராட்சை தோட்டம். இது 2 நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. என்னென்னங்க? ஒலிவு மரம், திராட்சை தோட்டம். இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? கீழ்ப்படிதல். அடுத்தது சங்கீதம் 1ஆம் அதிகாரம், சங்கீதம் 1:1-2 வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆமென். பெற்றோர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை நீங்கள் செஞ்சீங்களா? கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லி அவங்களுக்கு போதித்து வளர்க்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க? இந்த வசனத்தின் போல இருப்பாங்க.
இந்த வசனத்தை நாங்கள் படிக்கலாமா? ஒன்றுனா எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். சொல்கிறீங்க இல்லைங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸு பேச்சு கேட்டு இப்படி கேட்டுட்டாங்க. ஏன்? ஆலோசனை அங்கே போய் தேடினாங்க. நீங்கள் ஆலோசனை வீட்டில் கொடுக்கல. ஆலோசனை நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ கூட லேட் இல்லை. ஆலோசனை நீங்கள் தாங்க. நீங்கள் தரும்போது வேறு இடத்துல ஆலோசனைக்கு போவாங்களா? இல்லை. அவங்க சொன்னாலும் இல்லை இது தப்பு, வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் இது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? துன்மார்க்கர்கிட்டேருந்து விலகுவாங்க. நாங்கள் செய்யலைன்னா பிள்ளைகளை நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. ஸோ கீழ்ப்படிதல் எங்கெங்கே ஸ்டார்ட் ஆகுது? பேரண்ட்ஸ், பெற்றோரில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது நாங்கள் செய்யும் போது உங்கள் பிள்ளைகள் இப்படியாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. என்ன? பாவிகளுடைய வழியில் நில்லாமல். எஸ், அங்கே இங்கே போய் சமயத்தை வீணாக்க மாட்டாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணாங்க? நாங்கள் தான் அவங்களே சொல்லி கொடுத்து வழி நடத்தி ஆலோசனை கொடுக்கும்போது அவங்க இந்த காரியங்களை அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா 2ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. மறுபடியும் படிங்க. பட் ஹிஸ் டிலைட், பிரியமாய், அதுதான் முக்கியமான வார்த்தைங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க அவங்கள போதிக்கும் போது அவங்க என்ன ஆவாங்க? கர்த்தருடைய வார்த்தையில பிரியமாய் இருப்பாங்க. ஸோ நாங்கள் தான் அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரியமாக்குறதும் வெறுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. கீழ்ப்படிதல் தேவை. முதல் பெற்றோர்கள், அதுக்கப்புறமா பிள்ளைகள். சில வீட்டில் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படலையா, பிள்ளைகள் நீங்கள் யோசிங்க, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நான் இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடக்கிறது பார்த்து அவங்க மாறுவாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரமும் நாங்கள் என்ன எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை இல்லைங்களா? சில நேரத்தில் வீட்டில் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, பெற்றோர்கள் ரட்சிக்கப்படலை. நீங்கள் வாழ்கிறத பார்த்து அவங்க ரட்சிக்கப்படணும். இப்படி நீங்கள் நடக்கும்போது உங்கள் பெற்றோர்கள் அவங்க நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அது பார்த்து பார்த்து எனக்கு இந்த இயேசுப்பா வேணும். ஆமென். ஒரு மிஷனரியோட ஸ்டோரி பார்த்தேன். அவங்க பேர் மறந்துட்டேனே, பசங்க கூட இருக்கும்போது பார்த்தேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல யுத்தம் நடக்குது, சைனாவும் ஜப்பானும் யுத்தம் நடக்குது. அந்த இடத்துல பிள்ளைகளை அநேக பெற்றோர்கள் யுத்தத்துக்கு போய் அவங்க பசங்க அனாதை ஆயிட்டாங்க, அப்பா அம்மா இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்ட பிறகு போகிறாங்க, நடுக்கிறாங்க, அநேக நாள் நடுக்கிறாங்க. இவங்க போய் ஒவ்வொரு நேரமும் ஒரு வில்லேஜில் இந்த பசங்களை விட்டுட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ சந்தித்து, அவங்க டாக்டராக இருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு வாரம் அந்த இடத்துல அந்த பேண்டேஜெல்லாம் போட்டு அவங்கள ரெடி பண்ணிவிட்டு திருப்பி அந்த பசங்ககிட்ட போவாங்க. அந்த இடத்துல ஒன்று இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்படியே அவங்க ஊழியத்தை செஞ்சுட்டே வந்தாங்க. கடைசியில் அந்த அநேக வில்லேஜில் இருக்கிற அந்த லீடர்ஸ் எல்லாம், இவ்வளோ நீ சந்தோஷமாக இருக்கிற, நீ இவ்வளோ ஊழியத்தை செய்கிற, இந்த பசங்களை இவ்வளோ அழகாக நீ பார்த்துக்கிற, நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன், அந்த தேவன் என்னையும் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எவ்வளோ அழகான ஒரு விஷயம் இல்லைங்களா? கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது அடுத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எனக்கு இந்த தேவன் தேவை, அவர் என்னை நேசிப்பாரா, அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லி கேட்குவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய கீழ்ப்படிதல். ஆமென். ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிதலில் நான் நடக்கும்போது நிச்சயம் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். ஆமென். அடுத்ததாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 22. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் எப்படியாப்பட்ட கீழ்ப்படிதல் தேவை? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. கேட்கறது மாத்திரம் இல்லை, ஆமென். நான் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். இங்கிலீஷில் சொல்கிறாங்க, ஆக்ஷன்ஸ் ஆர் லவுடர் தேன் வேர்ட்ஸ்.
தமிழ் என்ன எப்படி சொல்கிறது, ஆக்ஷன்ஸ் ஆர் லவுடர் தேன் வேர்ட்ஸ். நீங்கள் வார்த்தையை காட்டிலும் நடக்கை பெரியதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நடக்கையில் நீங்கள் அது காண்பிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நடக்கையில் நான் காண்பிக்கும் போது நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. கடைசியாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 7-8. யாக்கோபு இல்லை, யோசுவா. ஜோஷுவா 1:7-8. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடப்புறமும் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாவும் நடந்து கொள்ளுவாய். வழியை ஹல்லேலூயா. வழியை நாங்கள் வாய்க்கப்படணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்க? இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானித்து நாங்கள் இருக்க வேண்டும். தியானம் அப்படின்னு சொன்னால் என்னங்க? காத்தால் நீங்கள் படித்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நாளெல்லாம் அதை பற்றி நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் பைஹார்ட் பண்ணுங்கள். 2 வசனமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அது பைஹார்ட் பண்ணிக்கோங்க. அது மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வசனத்தை சொல்ல கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த நாளைக்கு அந்த தேவையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ கீழ்ப்படிதல் எப்படியெல்லாம் இருக்குனாங்க? ஒவ்வொரு விஷயத்துலையும் நாங்கள் கீழ்ப்படிதலாக இருக்கணும். வீட்டிலையும் சரி, வெளியே போக்கிலும் வரத்துலையும் சரி, கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் தியானித்து இருக்கும்போது நான் நிச்சயமாக கர்த்தருடைய கட்டளைகளை நாங்கள் கீழ்ப்படிவோம். ஆமென். இது கீழ்ப்படிஞ்சால் என்ன ஆகுதுன்னு சங்கீதம் 128 2ஆம் வசனத்துலேருந்து நாங்கள் வாசிக்கலாங்க. எப்படி இருப்பாங்க? நீங்கள் கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய பயம் இருந்தால் உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஹல்லேலூயா. உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க. அது எங்கேயும் உங்கள் கையை விட்டு போகாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக கொடுத்தது. ஹல்லேலூயா. அடுத்தது, ஹல்லேலூயா, உனக்கு பாக்கியமும் நன்மையும். எவ்வளோ நல்லா இருக்குங்களா இந்த வசனம்? கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? நீ செய்கிற வேலையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையும் பாக்கியமும் உங்கள் இடத்துல இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் இன்னும் அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வாசிக்கலாம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடிகை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமென். ஸோ யார் கீழ்ப்படிந்தா யார் எப்படி இருப்பாங்க? யார் கீழ்ப்படிந்தா யார் எப்படி இருப்பாங்க? கணவன், குடும்ப தலைவன் கீழ்ப்படியும் போது அவங்களுடைய மனைவி எப்படி இருப்பாங்களா? கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாங்க. ஹல்லேலூயா. திராட்சை கொடி எப்படி வளருங்க? ஸ்ட்ரெயிட்டாக எப்படி வளருங்களா? நீங்கள் என்ன சப்போர்ட் தரீங்களோ அந்த சப்போர்ட்டை தான் வளரும். ஹல்லேலூயா. அவங்கள கர்த்தருடைய வார்த்தையில் அதன் மேலே அவங்க பாரத்தை வைத்து அவங்க வளரும் போது எப்படி அவங்க கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு ஆதரிப்பார். எப்படி ஆதரிப்பார்? அந்த கொடி ஏறும்போது அது ஆதாரமாக இருக்கும் அவங்களுக்கு. ஹல்லேலூயா. அது நீங்கள் கீழே விட்டுட்டிங்களா அது கீழே தான் இருக்கும். ஆனால் அது உயர வைக்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணிங்களா நிச்சயமாக அது உயரும். ஹல்லேலூயா. ஸோ கனி கொடும் திராட்சை கொடியாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். கர்த்தருடைய பயம் இருக்கும்போது, கர்த்தருடைய கீழ்ப்படிதல் இருக்கும்போது நீங்கள் எப்படி வளருவீங்க சிஸ்டர்ஸ்? நீங்கள் எப்படி வளருவீங்க? கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதுவும் இந்த திராட்சை கொடி உடனே எல்லாம் கனி தராது. கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு தான் அது கனி கொடுக்கும். ஆனால் அந்த கொஞ்சம் வருஷங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபத்தில் தரித்து இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கணும். கர்த்தரின் பயத்தினால நாங்கள் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். ஆமென். அடுத்ததாக பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பந்தியை சுற்றிலும். ஆமென். ஒலிவு மரம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மரம். கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பலி கொடுக்கறதுலையும் அந்த எண்ணெயை தான் பயன்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அதுவே
அது ஒரு மருந்தாகவும் பிரயோஜனப்படுத்துவாங்க. ஸோ உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு மருந்தாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் அபிஷேகப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்திலும் உங்கள் கூட இருப்பாங்க இல்லைங்களா? இந்த மரமும் எப்படி இட் ரெப்ரசன்ட்ஸ் பீஸ், சமாதானத்தை குறிக்குது. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சமாதானமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சமாதானமாக இருப்பாங்க. எவ்வளோ நல்ல விஷயம் இல்லைங்களா? அநேக நேரம் என்ன ஆகுது, இவங்க வளர்ந்து என்ன ஆக போகிறாங்களோ, எப்படி அடுத்தது எப்படி அப்படி நீங்கள் யோசிக்கிறது பதிலாக அவங்க ஒரு சமாதானமாக இருப்பாங்க உங்களுக்கு. அவங்க ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக இட் ரெப்ரசன்ட்ஸ் ரைச்சஸ்னஸ், நீதியை குறிக்குது. ஸோ அவங்க கர்த்தர் முன்பாக நீதியாக இருப்பாங்க, செய்கிற காரியங்களில் நீதியாக இருப்பாங்க. ஆமென். ஸோ நீங்கள் கர்த்தருடைய பயத்தினால அம்மா கீழ்ப்படிதனால இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உண்டு. அதுதான் மெசேஜ். நீங்கள் கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய பயம் இருக்கும்போது நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கலாங்களா? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா. பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. நீங்கள் அதிக நாட்கள் நீங்கள் ஜீவிப்பீங்க, அது சமாதானமாய் ஜீவிப்பீங்க, ஆசீர்வாதமாக ஜீவிப்பீங்க. ஹல்லேலூயா. ஸோ நாங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய பயத்திலும் அவருடைய கீழ்ப்படினால இருக்கும்போது இந்த ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கும். எல்லாம் எழுதிக்கிறீங்களா? வசனங்கள்லாம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் போய் படிங்க. நம்ம குடும்பம் நம்ம செழித்து அடையணுமா, நீங்கள் இது நீங்கள் போய் செய்யுங்க. நம்ம பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக வளரணுமா, இது நீங்கள் செய்யுங்க. வீட்டில் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணுமா, இது நீங்கள் செய்யுங்க. வீட்டில் ஒரு சமாதான சந்தோஷம் இருக்கணுமா, இதை நீங்கள் செய்யுங்க. ஸோ இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. மறுபடியும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிங்க. சரிங்களா? எழுதிட்டு நாங்கள் ஜெபிக்கலாமா?
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையில இறங்கி வந்ததற்காக நன்றி. செய்தியின் மூலமாக உம்முடைய சித்தத்தை நீர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி. அப்பா, வார்த்தைகளை ஒவ்வொருத்தரும் கர்த்தாவை செவிசாய்த்து கேட்டார்கள், அதற்காக நன்றி. இருதயத்திலே விசுவாசிக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, வருகிற நாட்களிலே கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தையிலும் ஐயா ஆண்டவரே இந்த கர்த்தாவை செழிப்படைய நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் கர்த்தாவை கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்து நிற்க நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வருகிற நாட்களிலே கர்த்தாவை எல்லா ஞானத்தின் பிள்ளைகளாக, ஞானத்தின் குடும்பங்களாக, கீழ்ப்படுகிற குடும்பங்களாக கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் கர்த்தா உருமாற்றப்படட்டும் கர்த்தாவே. அப்பா தேவனே, உம்முடைய வார்த்தை ஐயா அக்னியாக புறப்பட்டு சென்றதற்காக நன்றி ஐயா. பட்டயமாக புறப்பட்டு சென்றதற்காக நன்றி ஐயா. ஜீவனாக புறப்பட்டு சென்றதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரும் உருமாற்றப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. அவைகள் அனைத்தும் கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிறார், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக பேசினார் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு கர்த்தாவே புறப்பட்டு போய் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருத்தரும் நீர் ஆண்டு கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இதோ கர்த்தா அவர்களை வழி நடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. உமது கரத்திலே சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வருகிற நாட்களில் ஐயா உம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஐயா உமக்கு பயந்து ஜீவிக்கும் ஐயா தங்களுடைய வாழ்க்கையில குடும்பங்களிலே சமாதானத்தை காணட்டும், பாக்கியத்தை காணட்டும், நிறைவை காணட்டும் கர்த்தாவே. எல்லா குறைவுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகி போகட்டும் கர்த்தாவே. நிறைவாய் மக்கள் இருக்க நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்களும் கர்த்தாதி கர்த்தனை ஊழியக்காரராகிய நாங்களும் கர்த்தாவே ஆண்டவரே சபையை கர்த்தா பிதா குமாரன் ஆவியினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. வருகிற நாட்களில் ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்ட ஐயா அந்நிய பாஷையின் வரத்தினால் கர்த்தாவே ஆண்டவரே நிறைக்கப்பட்ட நாட்களிலே அவர்கள் இருதயங்கள் பலிபீடங்களாக மாற்றப்படட்டும் கர்த்தாவே. பற்றி எரியட்டும் கர்த்தருக்கென்ற ஐயா, பற்றி எரிகிறவர்களாக மாற்றப்படட்டும் கர்த்தாவே. மக்கி எரிகிற திரிகளாக அல்ல கர்த்தாவே, பற்றி எரிகிற கர்த்தாவே ஆண்டவரே விளக்காக எழும்பட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. எல்லா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அகற்றி போடுகிறோம் கர்த்தாவே. வருகிற நாட்களிலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆதிக்கத்திற்குள்ளாக ஒவ்வொருத்தரும் ஜீவிக்க நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்படியாக பொறுப்பேற்று கர்த்தா ஒவ்வொருத்தரும் ஐயா நீர் அரவணைத்து முத்தமிட்டதற்காக நன்றி ஐயா. இது என்னுடைய பிள்ளை கர்த்தாவே, நீர் கடந்து செல்லட்டும் ஐயா. முன்மாதிரி உள்ள பிள்ளைகளாக கடந்து செல்லட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வராத படிக்க ஐயா ஒருத்தர் ஒருத்தரை தாங்கி கர்த்தாதி கர்த்தனை ஊழியத்தை செய்ய பிள்ளைகளை கர்த்தா விசேஷித்த விதத்தில் ஆசீர்வதிக்க அப்பா தேவனே. அவர்களை கர்த்தாவே நோய்வாய்ப்பட்டு கர்த்தாவை படுக்காத படுக்கை அவர்கள் ஆரோக்கியத்தோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் கர்த்தா பிள்ளைகள் போய் ஊழியம் செய்ய போகிறார்கள், அந்த குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. தங்கள் பிள்ளைகளை கர்த்தா ஊழியத்திற்காக அனுப்புகிறார்கள் ஐயா. அப்பா தேவனே, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளால் அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. குயின் சிஸ்டர் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது எல்லாரும் சீக்கிரமாக கற்றுக்கொண்டு சமாதானத்தோடு கூட கர்த்தா போய் ஊழியத்தை செய்ய ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிங்க, சிஸ்டரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு மனதின் ஆவியை ஊற்றுங்க ஐயா, ஐக்கியத்தின் ஆவியை ஊற்றுங்க கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருத்தரும் ஆண்டு கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு குடும்பமும் ஆயத்தமாய் இருக்கட்டும் ஐயா. இன்றைக்கு கேரல்ஸ் வரப்போகிறது. கர்த்தர் எனக்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே ஆர்வத்தோடு கூட கர்த்தா காத்து இருக்கட்டும் ஐயா. தங்கள் வீடுகளை சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தி வைக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே இந்த வாரத்தில் ஐயா அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண ஒவ்வொருத்தரும் ஆயத்தமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. இன்றிலிருந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிற பெற்றோர்களாக மாற்றப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்களும்
ஜெபத்திலே தரித்திருந்து, வசனத்திலே தரித்திருந்து தியானித்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வருகிற நாட்களிலே சொல்லிக் கொடுக்கிறவர்களாக மாற்றப்படட்டும் ஐயா. ஆண்டவரே வருகிற நாட்களிலே ஐயா பெரிய பெரிய அற்புதங்களை நாங்கள் காண போகிறோம் ஐயா. அதற்காக நன்றி கர்த்தாவே. தாய் தகப்பன்மார் உருமாற்றப்பட போகிறதற்காக நன்றி ஐயா. சபை ஒரு பெரிய உருமாற்றத்திற்குள்ளாக கடந்து போகிற கிருபைக்காக நன்றி ஐயா. ஜெபிக்கிற சபையாக இதை மாற்றுகிறதற்காக நன்றி ஐயா. அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட சபையாக நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. இரத்த கோட்டைகள் மூடி மறைத்ததற்காக நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். நன்றி தாப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் இங்க வந்து கோவத்து நீர் ஆசீர்வாதத்துக்கு கிருபைக்காக நன்றி. ரத்த கொடிகளை மறைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். குடும்பங்களுக்கு தான் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தங்க கர்த்தாவே நீர் பலப்படுத்தி வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. போக்கிலும் வருத்தம் கர்த்தா அவங்களுடைய உன்னத பாதுகாப்பு ஒவ்வொருத்தர் மேலும் இருப்பதாக செய்கிற காரியங்கள் நீர் வைக்க செய்வீராக இயேசப்பா. நீர் கர்த்தா ஒவ்வொருத்தரும் நீர் பொறுப்பேற்று கொண்ட கிருபைக்காக நன்றி. மீண்டும் சந்திக்கிற கர்த்தா அவங்களுடைய உன்னத பாதுகாப்பு ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தா அவங்களுடைய குடும்பத்தின் மேலே இருப்பதாக, ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தா சமாதான சந்தோஷம் நிலைத்து நிற்பதாக இயேசப்பா. நீர் பொறுப்பேற்று கொள்ளுங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானோட ஐக்கியமும் என்றென்றும் ஒருத்தரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Yes, eternal is His love. Yes, eternal is His love. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்